ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் கார்னிஷ் யுவர் லைஃப் சேனல். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கிறிஸ்துமஸ் ரெசிபி தாங்க. வெறும் மைதா முட்டை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சுட்டு அதை வச்சுட்டு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கும் முன்னாடி இந்த டிஷ்ஷோட பேர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதை லார்ட் கேக், LARD லார்ட் கேக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஜெர்மனில் ஷ்மால்ஸ் குகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு பேனில் 120 ml மில்க்கும் 30 கிராம் பட்டரையும் எடுத்துட்டு அதை சூடு பண்ணுங்க. அது நல்லா மெல்ட் ஆகணும். அதே சமயம் லைட்டாக ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு பெரிய வெசல் எடுத்துக்கிட்டு 350 கிராம் மைதா எடுத்துக்கலாம். மைதா சலிச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி, சலிக்காமல் எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ நீங்கள் ஜெர்மனியில் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு 405 டைப் அப்படின்ற மாதிரியான நேம் போட்டு சூப்பர் மார்க்கெட்டில் மைதா கிடைக்கும். ஸோ 405 அப்படின்னு போட்டு மைதா வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா சுகர் இல்லைன்னா 1 பேக்கெட் வெனிலா சுகர் எடுத்துக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துக்கோங்க. 50 கிராம்ஸ் நார்மல் சுகர் எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறம் இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில நேரங்களில் நம்ம மைதா சலிக்காமல் எடுக்கும்போது அங்கங்கே கெட்டி கெட்டியாக இருக்கும். அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறது. 30 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 பேக்கெட் ஈஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். இதுவும் கூட ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஈஸ்ட் ஒரு பேக்கெட் 7 கிராம் இருக்கும். ஸோ ஒரு பேக்கெட் 7 கிராம் இருக்கிற அளவுக்கு இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பாலையும் பட்டரையும் சூடாக இருக்கும்போதே எங்கே ஈஸ்ட் போட்டோமோ அந்த இடத்துல பரவலாக சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு முழு எக்கையும் அதுக்கப்புறம் ஒரு எக்கோட யோக், அதாவது எல்லோ மஞ்சக்கருவை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வச்சு நல்லா கையால் நீட் பண்ணிக்கணும். எந்தளவு நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் நல்லா அழுத்தி பிசைஞ்சு செய்வோமோ அந்த மாதிரி நல்லா போட்டு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீடிங் பீட்டர் அந்த மாதிரி இருக்கும். அதையும் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வச்சு கூட பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள அந்த ஸ்ட்ரெச்சஸாக இருக்கிற மாதிரி தெரியும். அதை நீங்கள் பிரித்து பார்த்தா தெரியும் ஈஸ்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது அதை நம்ம நல்லாவே ரியலைஸ் பண்ண முடியும். இப்போ இது ஒரு பாக்ஸ் இல்லைன்னா ஒரு பவுலில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வெயிட்டிங் டைம் வேணும். இதை ஒரு நார்மலான பிளேஸில் வச்சுக்கோங்க. ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா மேலே மாவு எழும்பி வந்திருக்கும். இப்படி நீங்கள் ஒரு அமுக்கி கொடுத்தீங்கன்னா நல்லா ஏர் ரிலீஸ் ஆகிறது தெரியும். இந்த டைமில் இதை எத்தனை போர்ஷனாக வேணுமோ அத்தனை போர்ஷனாக பிரித்து நல்லா ரோல் பண்ணி இப்போ இதை கட் பண்ணி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி டிஷ்ஷு குழந்தைங்களோட சேர்ந்து செய்யும்போது அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஊர் கடைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நெய் பிஸ்கெட் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த திக்னஸில் ஷேப் எடுத்துக்கணும். அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆயிலோட ஹீட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரைங் ஐட்டம் மீடியமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இது மீடியம்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஹையாக வச்சு ஃப்ரை பண்ணால் தான் அது கரெக்டாக அந்த மாதிரி பொங்கி வரும். அதோட வாசனை இர்ரெசிஸ்டபிள் அப்படின்னே சொல்லணும். உண்மையாக என்னோட அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னா இதை நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த ஸ்டாஃப்ஸு அதை கிராஸ் பண்ணி போனவங்க எல்லாருமே என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் சாம்பிள் கொடுத்த மாதிரி இருந்தது. அந்தளவு எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இது செஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு பேப்பர் டவலில் போட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே பவுடர் சுகரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடணும். பவுடர் சுகரை போட்டால் தான் இதுக்கு ஓரளவாவது ஸ்வீட் கிடைக்கும். ஏன்னா நம்ம அந்த டோ ப்ரிப்பேர் பண்ணும்போது 50 கிராம் சுகர் தான் சேர்த்துருக்கோம். இதை மட்டும் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எங்கள் அம்மா தான் வேர்ல்டுலேயே பெஸ்ட் குக் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் கிறிஸ்மஸ் அப்படின்னு ஞாபகம் வரும்போது குழந்தை பருவத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்துமஸ் கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் கேக் ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நிறைய குக்கீஸ் பேக் பண்ணுறதாகட்டும், கிண்டர் புஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸில் நிறைய ஸ்பைசஸ் போட்டு அதை ஹீட் பண்ணி குடிக்கிறதாகட்டும், அப்புறம் கிறிஸ்மஸ் கேக் செய்கிறது, அப்புறம் இந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஷ்மால்ஸ் குகன் செய்கிறது, இந்த மாதிரி விதவிதமாக வெளிநாடுகளில் பார்க்க முடியுது. எஸ்பெஷலி ஜெர்மனியில் இதை நம்ம நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்னே சொல்லலாம். இதோட அடுத்த வீடியோவில் கிறிஸ்மஸ் மார்க்கெட் போனால் என்னென்ன ஐட்டம் எல்லாம் மிஸ் பண்ணாமல் சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் டாட்டா, பை பை. திஸ் இஸ் கவிதா. ஸ்டே டியூன்ட்.